லில்லாஹி மாஃபி சமாவாதி வமாஃபில் அர்த் வ இன்தும் துஃபுது மாஃபி அன்புசிக்கும். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவதும் இறைவன் அறிவான். மேலும் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைப்பது இறைவன் அறிவான். அதை நாளை மறுமை நாளில் வெளிக்கொண்டு வருவான். அல்லாஹ் வந்து ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை சொல்றான். வானங்கள்ல உள்ளது, ஏன்னா அது அல்லாஹ் தானே படைச்சான், அவனுக்கு தெரியாம இருக்காது இல்ல. அல்லாஹ் சொல்றான், வானத்தில் உள்ளவையும் அல்லாஹ் அறிவான், பூமியில் உள்ளது இறைவன் அறிவான். மேலும் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைப்பது இறைவன் அறிவான். அதை நாளை மறுமை நாளில் வெளிக்கொண்டு வருவான். இன்னைக்கு பார்த்து சொன்னா நல்ல மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியாது. பெத்த பிள்ளையோட நிலை வந்து தாய் தந்தைக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்து சொன்னா தாய் தந்தையுடைய பிள்ளைகள் தெரியாது. யாருக்கும் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கிற விஷயம் தெரியாது. ஆனா அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதை நாளை மறுமை நாளில் வெளிக்கொண்டு வருவோம். இந்த ஆயத்து ஓதி காட்டினாங்க. வந்த சகாபாக்கள் அதை குறித்து சிந்தித்து அந்த சபையை விட்டு கலைந்து சென்றார்கள். இது அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்ல இருக்கு. போனவன் என்ன பண்ணான்னு சொன்னா, மீண்டும் வராங்க பள்ளிவாசல்ல வந்து என்ன பண்ணான்னு சொன்னா, மண்டியிட்டு முட்டி போட்டு எந்த ஒரு பேச்சையும் பேசவில்லை. மாறாக தன்னுடைய கண்ணிலிருந்து சாரையா கண்ணீர் வடித்து அழுகக்கூடியவளா இருந்தார்கள். இப்போ அல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய தோழர்களை நீங்கள் எதுக்காக அழுகிறீங்க? திருமறை குர்ஆனை வசனம் அல்லாஹ் இறக்குனா, உங்களுக்கு ஓதி காட்டினேன், கேட்டுட்டு போனவன் என்ன பிற மக்களை பண்ணிட்டு வந்தீங்க, ஆனா எதுவுமே சொல்லாம அழுகிறீங்களா? அழுகைக்கான காரணம் என்ன? அல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் எப்படி இருந்தோம்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற கடவுள் இல்லை என்பதை விட்டுவிட்டு மன இச்சை பின்பற்றி மனமோன போக்கில் இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். ஆனா இப்போ எங்களுடைய கொள்கை என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை நாட்டுறோம். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்கின்றோம். பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு செலவு செய்யறோம். ஏன்? இதெல்லாம் நாளை மறுமை நாள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தங்குமிடம் சொர்க்கமாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உள்ளத்தில் உள்ளதை இறைவன் அறிவான், நாளை மறுமை நாளை வெளிக்கொண்டுவான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதன் என்று சொல்லக்கூடிய உள்ளத்துல தீமையான காரியத்தை சிந்திக்கிறானா இல்லையா? உள்ளத்துல தீமையான காரியம் வருதா இல்லையா? அப்ப நாளை மறுமை நாளில் தீமையை அல்லாஹ் விசாரித்தான்னு சொன்னா, நாங்கள் நஷ்டவாளியாக கருதப்பட்டு நரகத்தில் போய்விடுமோ என்ற கவலையும் அச்சமும் எங்களுக்கு ஏற்படுது. எனவே தான் நாங்கள் அழுகிறோம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு, என்னுடைய தோழர்களே, நீங்க அதிகமாக சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? சமீஉனா அத்தானா, நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்போம் என்று நீங்க சொல்லுங்க. இப்படி அந்த சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அழுகக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்குனா, 2வது அத்தியாயம் 284வது வசனம், லா யுஹல்லிமுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு உட்பட்டு நாம் சிரமப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குனான். அவர்களும் ஆஸ்வாசம் அடைந்தார்கள், நிம்மதி அடைந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இந்த நல்ல தினத்திலே, இந்த நல்ல நேரத்தில் இந்த மர்கஸில் ஒன்று திரட்டினானோ, இதே போன்ற நாள் மறுமை நாளில் சொர்க்கத்தில் நம்ம அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடியவர்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு அல்லாஹ் வழிவகை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை இறைவனத்தில் ஒப்படைத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். இறுதி சொல்லாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.